தாய்க்கிழவி. இந்த மூவி பற்றின ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எஸ்கேவோட ப்ரொடக்ஷனில் சிவகுமார் முருகேசன் அவர் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. நம்ம ராதிகா சரத்குமார் மேடம் லீடாக பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப அழகான ஒரு ஃபெமினிசம் பற்றி எடுத்திருக்கிற மூவிங்க இது. இதில் நிறைய கருத்துக்கள்லாம் இருந்தாலும் எனக்கு கனெக்ட் ஆகின ஒரு கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேமிலியில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம எப்படி பார்த்துக்கணும், அவங்கள ரொம்ப பாரமாக நினைக்காம அவங்களை நம்ம எவ்வளோ பார்த்துக்கணுன்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த படமே முழுசாகவே அதை வச்சு தான் இந்த படம் நகருது. ஸோ ஆக்ட் பண்ணியிருக்க ஒரு கேரக்டருமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நேச்சுரலாக யதார்த்தமாக நடிச்சிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு சின்ன பையனிலேருந்து நடிச்சிருக்க எல்லா பெரியவங்க வரைக்குமே ரொம்ப யதார்த்தமாக இருக்குது இதில் இருக்கிற நடிப்பு எல்லாமே. நம்ம எதுலையுமே இங்கே நம்ம இவங்களோட ஆக்டிங் சரியில்லை, இதில் நமக்கு லேக் தெரியுது அப்படின்றது நம்ம சொல்லவே முடியாது. அண்ட் நம்ம ராதிகா சரத்குமார் மேடம் பற்றி நம்ம பேசிடலாம். ஸோ அவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, வாழ்ந்திருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். எப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்னொரு ஆட்சின்னு கூட நம்ம இவங்கள சொல்லலாம். ஸோ நம்ம மனோரமா அடுத்து இவங்களை நம்ம இந்த இடத்துக்கு நம்ம இவங்கள ஒரு பிளேஸ் நம்ம இவங்களுக்கு கொடுக்கலாம். அந்தளவுக்கு இவங்களோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க அவங்க. ஸோ ஸ்டார்டிங்கே நம்ம ராதிகா சரத்குமார் மேடம் எப்படி காமிச்சிருக்காருன்னா டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்வாகாக அவங்களோட கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபுல் படத்தை நான் ரிவீல் பண்ண விரும்பலை. ஸோ அது உங்களோட மூடை ஸ்பாயில் பண்ணிக்கும். ஸோ என்னென்னா இவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்க கிராமத்தில் வட்டிக்கு விட்டுற ஒருத்தராக இருக்காங்க. அந்த வட்டி எப்படி கலெக்ட் பண்ணுறாங்கன்றது தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே போயிட்டுருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இவங்களோட வட்டி கலெக்ட் பண்ணுற ஒரு விதமே ஒரு ஆண்கள் கூட அப்படி பண்ணுவாங்களான்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி தக் லைஃப் கொடுத்து ஒரு மாதிரி ரக்கடாக கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஊர் மக்கள் எல்லாருமே இவங்க வராங்கன்னா திருச்சி ஓடுறாங்க அப்படி. ஸோ அந்த மாதிரி தான் இது அவங்களோட ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே அந்த கதை மூவ் ஆகுது. ஸோ இவங்களுக்கு ஒரு 3 பசங்க இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கம்புலி சார், அருள்தாஸ், சரவணன். இவங்க 3 பேர் தான் இவங்களுக்கு பசங்களாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இவங்களோட கேரக்டருமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பாதி இதில் ஃபுல்லாகவே பாதி பார்த்தீங்கன்னா காமெடி தான் இருக்குது இந்த படத்தில். ஸோ காமெடியும் இருக்குது, எமோஷ்னலும் இருக்குது, நம்மளை திங்க் பண்ணவும் வச்சுருக்காங்க இந்த படத்துலன்னு சொல்லலாம். ஸோ முனிஷ்காந்த் அவர்களுமே இதில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அதையும் நீங்கள் நோட் பண்ணலாம். முத்துக்குமார் அவர் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. ரைச்சல் ரெபேக்கா அவங்களும் இதில் ராதிகா மேம்க்கு பொண்ணாக பண்ணியிருக்காங்க. ஸோ ரைச்சல் ரெபேக்காவில் கடைசி விவசாயியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ரோல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இந்த டேரக்டர் அந்த படத்தில் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தவர் தான் நம்மளோட சிவகுமார் முருகேசன். ஸோ இவருக்கு இது ஃபஸ்ட்டு படம். ஃபஸ்ட்டு படத்தில் இவர் பேரை பதிய வச்சிட்டாருங்க. அவ்வளோ அருமையான டைரக்ஷன், செம்மையாக செதுக்கியிருக்காரு. ரைட்டிங்கிலிருந்து டைரக்ஷன் வரைக்கும் ஸ்க்ரீன் பிளே வரைக்கும் செம்மையாக பண்ணியிருக்காருங்க. ஸோ இதில் ஒரு இடத்துலையுமே உங்களை வேறு எந்த சிந்தனைக்கும் உங்களை போகவே விடாது. ஸோ அந்த படத்தை மட்டுமே நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குற அளவுக்கு இந்த படத்தை அவர் அருமையாக செதுக்கியிருக்காருன்னு நம்ம சொல்லலாம். அண்ட் ஒவ்வொரு கேரக்டருமே சின்ன சின்ன கேரக்டர்லேருந்து இதில் எல்லாருமே ஒரு எவ்வளோ வேலை வாங்கியிருக்காரு டைரக்ஷனில். இந்த டேரக்டர் ஒருத்தருக்கிட்டையுமே அந்தளவுக்கு வேலை வாங்கியிருக்காரு. அதில் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாமிக்கிட்ட அந்த கருப்பன் சாமிக்கிட்ட ஒருத்தர் அந்த சரக்கு அடிக்கிறவர், சரக்கு அடிச்சுட்டு எல்லா கிராமங்களையும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருப்பாங்க சரிங்களா. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பன் சாமிக்கிட்ட பிடிச்சிட்டு வேண்டி ஒரு கடவுள் நம்பிக்கையோட ஒரு வேண்டுற ஒரு காரியம், அதுவுமே ஒரு காமெடியாக ஃபன்னாக எடுத்திருப்பாங்க. அவரோட கேரக்டர் ரொம்ப அருமையாக ஒரு மாதிரி காமெடியாக இருக்கும். ஸோ அவரோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருமே ஃபஸ்ட் டைம் நடிக்கிறார் நினைக்கிறேன். பட் அவங்களாம் ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருந்தாங்க. அண்ட் ராதிகா மேடமோட மருமகள்லாம் ஒரு 3 பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட கேரக்டருமே ரொம்ப அருமையாக இருந்திருக்கு, ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க அவங்க நம்ம சொல்லலாம். அவங்களுக்குமே ஒரு நல்ல ஒரு பாராட்டு நம்ம கொடுக்கலாம். ஸோ இதில் மெயின் என்னென்னா இந்த படம் ஃபுல்லாகவே கமல் சாரோட ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த படம். ஸோ படத்தில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கமல் சாரோட பாட்டு தான் ஃபுல்லாகவே வருது. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு படத்தோட ஒரு டேர்னிங்க்குமே அந்த கமல் சாரோட பாட்டை வச்சு தான் இந்த படத்தையே ஃபுல்லாகவே ஒரு பூஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இன்ட்ரோல் பேக்லையுமே வேறு மாதிரி ஒரு இன்ட்ரோல் பேக் இது பக்காவாக பிளான் பண்ணியிருக்காரு டைரக்ஷனில். அண்ட் அதுலேயுமே நம்ம கமல் சாரோட பாட்டு தான் இருக்கும். அண்ட் எங்கே ஒரே இடத்துல மட்டும் விஜய் சாரோட பாட்டு வரும். ஸோ நம்ம குஷியில் இருக்கிற ஒரு பாட்டு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் அவனோட மாமா பொண்ணை கரெக்ட் பண்ணுறதுக்காக அந்த சாங் வச்சுருப்பாங்க. இந்த படத்தோட ட்விஸ்ட்டே யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இளவரசன் சார் தான். செம்மையாக இருக்கும் அவரோட ட்விஸ்ட்டு. ஸோ கிளைமேக்ஸில் அவர் பண்ணியிருக்கிற விஷயம் டைரக்ஷனில் வச்சிருக்க அந்த ஒரு ட்விஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளைமேக்ஸ் வரைக்கும் பாருங்கள். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். நம்ம சரவணன் அவர்கள் ஒரு எமோஷனல் சீன் ஒன்று பண்ணியிருக்காருங்க. அது ரொம்பவே கனெக்ட் ஆகுது. எல்லாருமே அழ வைக்கிற அளவுக்கு அந்த எமோஷனல் சீன் இருக்குது. அது என்ன சீன் பார்த்தீங்கன்னா நம்ம
நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களை வந்து ரொம்ப வயசான முடியல, அவனை நம்ம பார்த்துக்க முடியல, அவங்களுக்கு நம்ம செலவு பண்ணி பார்த்துக்க முடியல, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு அவங்கள நம்ம வந்து காப்பாற்ற முடியலன்னும்போது, அவங்கள வந்து சில பேர்கள் வந்து என்ன சொல்றாங்க, அவங்க வேண்டாம் நம்ம விட்டுடலாம், ஹாஸ்பிட்டல் டாக்டர்கிட்டயே சொல்லிட்டு அவங்கள கொன்றுங்க வேண்டான்ற அந்த அளவுக்கு இது ஆக்சுவலி நடக்குதுன்ற மாரி தான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ இந்த படத்துலயும் எமோஷனல் இருக்கு. சமுதாய கருத்துக்குமே இருக்கு. பட் ரொம்ப திணிக்கல. இந்த கருத்துக்கள்லாம் வந்து ரொம்ப திணிச்சா மாரி தெரியல. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வச்சிருக்காங்க. பட் அது அந்த படத்துக்கான ஆப்ட்டா இருக்கு. பட் எனக்கு பெர்சனலா என்னன்னா, சரவணன் சார் வந்து அவர் வந்து ஒரு எமோஷனல் சீன் ஒண்ணு பண்ணியிருப்பாரு. செம்மையா பண்ணியிருக்கும். ரொம்ப எல்லாருமே அழுகுற அளவுக்கு ஒரு சீன் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த சீன்லேருந்து திருப்பி அவர் மாறிட்டாரு, அவர் திருந்திட்டாரு அப்படின்ற மாரி இருக்கும். பட் திருப்பி வந்து அந்த அளவுக்கு திருந்துன மாரி எனக்கு தெரியல. திருப்பி அவர் வந்து அந்த நகை, பணம் எது முக்கியமோ அப்படின்ற மாரி அவர் திருப்பி போற மாரி இருக்கு. கிளைமாக்ஸுங்க. கிளைமாக்ஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ராதிகா மேம் வந்து ஒரு ஃபெமினிசத்த பத்தி பேசி, பெண்கள் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், அவங்க வந்து எப்படி வாழணும், அவங்க தனியாவே வாழலாம், அவங்க வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி வாழக்கூடாதுன்றதெல்லாம் ஒரு கருத்த பேசிட்டு, அவங்க வந்து ஒரு ட்விஸ்ட்ட குடுத்துட்டு, இந்த படமே ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, நகை வச்சு தான் போகுது. ஸோ லாஸ்ட்ல ராதிகா மேம் வந்து அந்த நகைய வந்து குடுப்பாங்க அவங்க ஃபேமிலிக்கு. அவங்க மருமகளுக்கு எல்லாருக்கும் பிரிச்சு குடுப்பாங்க. அவங்க மகளுக்குமே பிரிச்சு குடுப்பாங்க. அங்க வந்து அந்த சீன்ல வந்து அம் மனுஷங்க தான் இங்க வந்து உறவுகள் தான் முக்கியம் அப்படின்ற மாரி பேசிட்டு, அந்த நகை எடுத்துக்கிறதுக்காக குடுப்பாங்க. பட் அந்த மருமகள் எல்லாருமே திருப்பி போய் அந்த நகைய எடுத்துப்பாங்க. பட் அப்படி இல்லாம நகைலாம் முக்கியம் கிடையாது. நமக்கு உறவுகள் தான் முக்கியம் அப்படின்ற மாரி இந்த படத்த முடிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் நான் ஃபீல் பண்றேன். ஸோ நீங்க இந்த படத்த பாருங்க. நீங்க படத்த பார்த்துட்டு உங்களோட கருத்த இந்த கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.